நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு மூலம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக சேலம் பகுதியில் வந்து தேவனுடைய சத்தியத்தை உங்கள் மதிலே பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு மீண்டுமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து முன்னாடியே கொஞ்சம் சொல்லிடுறேன். நீ கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கணும். அப்படியே நான் பேசிட்டே இருப்பேன், ஒரு மணி நேரம் நீங்க கேட்டுட்டே இருக்கணும். அப்படி அந்த வகையில் அந்த சப்ஜெக்ட் இருக்காது. நிறைய விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட்ல கலந்து இருக்கும். கொஞ்ச நேரம் இது ஒரு சைக்காலஜி கிளாஸ் மாதிரி இருக்கும், ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி கூட இருக்கலாம், ஒரு புக் ஸ்டடி மாதிரி கூட இருக்கலாம், ஒரு விட்னஸ் மீட்டிங் மாதிரி கூட இந்த கிளாஸ் இருக்கலாம். ஸோ எல்லாமே கலந்து இந்த கிளாஸ் ஒரு இன்ட்ராக்டடா, ஸோ கவனம் சிதறாமல் இருக்கும்படியாக ஒரு கிளாஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுமே ஒரு அருமையான ஒரு விஷன் நம்ம பார்த்தோம். சகோதரர் வாசிக்கும் போது நிறைய விஷுவல் அங்கே கண்ணில் போட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியம். அவர் வாசிச்ச வார்த்தைகளுக்கு அங்க ஏத்த படங்கள் வந்துச்சு. எனக்கா நம்முடைய மைண்டு படங்களை நல்லா அருமையா கிரகிச்சு மறக்காம இருக்கும். வார்த்தைகளை மறக்கும். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற படங்கள் விஷுவலைசேஷன் இருக்கும்போது அது மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னும் அருமையாக பார்த்து உங்களுடைய ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி மாதிரியே இருக்கிறது. அழகான புல்வெளி கீழே இருக்குது. நல்ல கவனிங்க. இதனுடைய சப்ஜெக்டினுடைய கான்செப்ட் அதுதான். அழகான ஒரு பச்சை பசேல் என்று இருக்கிற ஒரு புல்வெளி. அந்த புல்வெளியில ஒருவர் நடந்து கொண்டே இருக்கிறார். அந்த படத்தை கூடி போடுங்க. அந்த கீழே இருக்கிற புல்வெளி பாருங்க. அந்த புல்வெளி இருக்குது, அழகா மரங்கள் இருக்கிறது. அங்க ஒருவர் நடந்துட்டு கொண்டே இருக்கிறார். ஒரே வழியில அந்த புல்வெளியில நடந்து கொண்டே இருக்கும்போது அங்க என்ன நடக்கும்? புல்வெளி இருக்குது. A person keep on walking on the grass ground, what will happen? என்ன நடக்கும்? நடந்துட்டே இருந்த அந்த புல்வெளி என்ன நடக்கும்? அந்த இடத்துல தடை தடை பாதை, ஒரு பாதை உண்டாகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சோம். இதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய கான்செப்ட். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா புரிஞ்சிடும். வசன பகுதிகள் ஆகட்டும், சில உதாரணங்கள் ஆகட்டும், எல்லாமே இதனுடைய கான்செப்ட்ல தான் இருக்கும். பாருங்க, இங்க ஒரு படம் பிரதர் உடனே போட்டார். அங்க ஒருத்தர் நடந்திருக்கிறார். அந்த புல்வெளியில ஒரு பாதை உண்டாயிருக்கிறது. நடந்து கொண்டே இருந்தால் பாதை உண்டாகுது. ஒருவேளை நடக்கலைன்னா திரும்பி என்ன ஆகும்? அந்த பாதை திரும்பி அந்த இடத்துல புல்லு முளைச்சிடும், பாதை மறைஞ்சிடும். பட் பாதை எங்க இருக்கும்? கரெக்ட், பாதை அங்கதான் இருக்கும், எங்கேயுமே போகாது. பாதை எங்க இருக்கும்? பட் விஷுவலா நம்ம பார்க்க முடியாது. பாதை மறைஞ்சிடும். ஏன்னா அந்த பாதையில நடக்கல. பட் கீப்பான் அந்த பாதையில நடந்துட்டு இருந்தானாக்கா அந்த பாதை உண்டாயிடும். இன்னும் அதிகமா நடந்தா ஒரு சின்ன நடைபாதை அங்க இருக்கிறது. இன்னும் அது நல்ல ஒரு ரோடா மாறும். அடுத்தது ஒரு NH-47 மாதிரி ஸ்ட்ராங்கா மாறும். இன்னும் நடந்துட்டே இருந்தானாக்கா சேலம்ல 8 வழி பாதை இருக்குது. 6 வழி படத்தை இருக்கா? எங்கேயும் இருக்குல்ல, சென்னையில் இருக்கா? 6 வழி பாதை, 8 வழி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாதைகள் அங்க உருவாயிடும். நிறைய பாதைகள் நடந்துட்டே இருந்தா பாதை உண்டாயிரும். சரியா ரோட் சிக்னலா இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரோடு வைடானா இருக்கும், எல்லாமே அங்க இருக்கும். அதுதான் கான்செப்ட். அதனுடைய பாடத்தின் அடிப்படையில தான் இந்த நாளினுடைய செய்தி நமக்கு இருக்கும் என்பதாக நான் சொல்லிக்கிறேன். பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும்போது த டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அவர் தாட், தி ரீப்ரிண்ட் சப்ஜெக்ட் 5246. த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் என்ற புக்கில், செர்மன் புக்கில் பிரதர் பேசின ஒரு சப்ஜெக்ட் தான் த டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாட். தமிழில் சொல்லும்போது எண்ணங்கள் கொண்டு வரும் மாற்றத்தால் உருவாகும் தாக்கம். எண்ணங்கள் சேஞ்சஸ் கொண்டு வருமாமா. எண்ணங்கள் மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ அந்த மாற்றங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாற்றங்கள் அதனால சில எஃபெக்ட்ஸ் இருக்கும், தாக்கம் இருக்கும், உருவாகும் தாக்கம். அதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ இதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 23:7.
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னானாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. தேங்க்யூ சிஸ்டர். அவன் இருதயத்தின் நிறைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். As he thinks in his heart, so he is. ஸோ இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு மனுஷன் இருதயத்துல என்ன நினைவுகளோடு இருக்கிறேனோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் சொல்லுது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, கீப் ஆன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய சிந்தனைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது, ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த ஓட்டத்துக்கு வந்திருக்கிறது, நமக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, ஒரு இலக்கு இருக்கிறது. ஸோ கிறிஸ்துவின் சாயல் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இலக்கு, அந்த இலக்கை தான் நம்ம அடைய போகிறோம். ஸோ இந்த இலக்கை அடைவதற்கு இந்த எண்ணங்கள் எந்த விதத்தில் உபயோகமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, thought become attitude. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நிலைப்பாடா மாறுது. நம்முடைய எண்ணங்கள் நிலைப்பாடா மாறுது. நம்முடைய நிலைப்பாடு செயல்பாடா மாறுது. அடுத்த ப்ராசஸ், attitude become action. நிலைப்பாடு, எண்ணங்கள் நிலைப்பாடா மாறுது, நிலைப்பாடு செய்கையா மாறுது, செய்கை பழக்கமாக மாறுது. ஆக்ஷன் பிகம் ஹேபிட்ஸ். செய்கை பழக்கமா மாறுது, பழக்கம் பிகம் கேரக்டர். பழக்கம், அந்த பழக்கம் தொடர்ந்து இருக்கும்போது அது குணமாக மாறுகிறது. கடைசியில குணம் டிட்டர்மைன்ஸ் டெஸ்டினி. கடைசியில குணம் நம்ம அடைகிற இலக்கை அடைஞ்சிடுது. இப்போ ஒரு ஜிபிஎஸ் போட்டுட்டு வரோம், சேலம் போகணுன்ட்டு வந்துட்டா, ஊட்டியிலிருந்து வந்தா நிறைய இடங்கள், நிறைய ரூட்ஸ் எல்லாம் காட்டும், கிலோமீட்டர் காட்டும். கடைசியில் அந்த இடத்துல கரெக்டாக எந்த சேருகிற இடம், சேலத்தில் எக்லீஷியா எந்த இடம் இருக்கிறோ கரெக்டாக அங்கே அந்த ஜிபிஎஸ் நிறுத்திடும். நிறைய இடங்களை சுற்றி சுற்றி அந்த இடத்துக்கு அது காட்டும் இலக்கு. அதே போல தான் நம்முடைய இலக்கு பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சாயலை அடையணும் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சுட்டானாக்கா அதோடைய தொடக்கம் என்னன்னாக்கா எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் பார்க்கும்போது நிலைப்பாடு நம்முடைய நிலைப்பாடாக மாறுகிறது. நம்முடைய நிலைப்பாடு செயல்பாடாக மாறுகிறது. நம்முடைய செயல்பாடு சுவாபமா மாறுது. சுவாபம் அதாவது பழக்கம், ஹேபிட்டா மாறுது. ஹேபிட் சுவாபம் பிகம் கேரக்டர், குணங்களா மாறுகிறது. கடைசியில குணங்கள் நம்ம எதுக்கு அழைத்து செல்வதற்கு நம்முடைய இலக்கை அடைய வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்ணங்களுடைய தாக்கம், எண்ணங்களுடைய இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எண்ணம் கிப்பான் நம்மளுக்கு வரும்போது அது நம்முடைய இலக்கை அடைவதற்கே வடிவமைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்முடைய லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சோ ப்ரீஷியஸ். அந்த வாழ்க்கையை அது வடிவமைக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிடுவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ என்னுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு இருக்கிறது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இன்னொரு வசனம் கூடவே வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் பார்க்கிற இடம் இருதயம். அதை சுத்திலும் வேலி போட்டுருங்கன்னு சொல்றார். ரொம்ப ப்ரொடெக்ட். என்ன பாதுகாப்பு, Z பாதுகாப்பா, Z+ பாதுகாப்போ, என்னெல்லாம் முடியுமோ அந்த பாதுகாப்பு பண்ணி அந்த இருதயத்தை சுத்தி வேலி போட்டுருங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இருதயம் அப்படின் போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இருதயம்
எங்க இருக்கு? நம்முடைய இருதயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எது குறிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சிந்தை. நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா பைபிள்ல இருதயம்னு சொல்லுக்கு பிறகு எல்லா இடங்களும் மனம் இருக்குது, இருதயம் இருக்குது, புது சிந்தைன்னு இருக்குது, புது சிருஷ்டின்னு இருக்குது, புதிது நிறைய விஷயங்கள் அதை ரிலேட்டட் வரும். எல்லாமே எதை குறிக்குது? நாட் ஃப்ரம் பிசிக்கல் ஹார்ட். பிசிக்கல் ஹார்ட் அதை குறிக்கிறது இல்ல. அது பிளட் பம்ப் பண்ற வேலையை செய்யுது. பட் பைபிள் சொல்ற இருதயம் என்பது நம்முடைய சிந்தையே குறிக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப சிந்தைனா அந்த இருதயம்னா எதெல்லாம் இருதயம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். எதெல்லாம் சேர்ந்து இருதயம்? இருதயத்துல சிந்தையில நிறைய பார்ட் இருக்குது, பிரெயின்ல நிறைய பார்ட் இருக்குது. அதுல எந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து இருதயம் என்று சொல்லப்படுகிறது என்று கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு 5 பகுதிகள், அந்த 5 பகுதிகளை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த 5 பகுதிகள் சேர்ந்து வேதாகமம் இருதயம், ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன அந்த 5 பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது ஒன்னொன்னா பார்க்கலாம். என்ன பகுதிகள்? அந்த 5 பகுதிகள் இருதயம் அப்படின்னு வரும்போது அதுல பார்க்கும்போது எண்ணங்கள் இருக்குது, முடிவெடுக்கிற பகுதி இருக்குது, அது செயல்பாடு இருக்கிறது, உணர்ச்சி இருக்குது, நினைவுகள் இருக்கிறது, அடுத்தது கவனம் இருக்கிறது. இந்த 5 பகுதிகள் அந்த இடத்துல அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 5 பகுதிகளும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த 5 பகுதிகளும் சேர்ந்து நம்ம இருதயம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி பண்ண வேண்டாம், அந்த படத்தை மட்டும். அந்த 5 பகுதிகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த 5 பகுதிகள் அது இருதயத்தை சொல்லுது. அந்த 5 பகுதிகள், அந்த 5 பகுதியினுடைய வேலைகள் என்னன்னு நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டானாக்கா நம்ம அந்த இருதயம் எதை குறிக்குது. அந்த ஒரு படம் மிஸ் ஆகுது, சரி பரவாயில்ல. இந்த இந்த ஒரு இதுலயே நான் விளக்குறேன். அங்க அது ஒரு பிரெயின் மாதிரி தெரியுதுங்களா? அந்த தெர்மோகோல்ல வடிவமைக்கப்பட்டது நம்முடைய மூளைன்னு கற்பனை பண்ணிக்கிங்க. அது மூளையா இருக்கிறது. ஸோ இதுல இருக்கிற ஒரு 5 பகுதிகள் நான் சொல்றேன். அந்த கிரீன் கலர் இருக்கிறது ஒரு நியூரான், ஒரு செல் அமைப்பு. 84 பில்லியன் நியூரான்ஸ் நம்முடைய மைண்ட்ல இருக்குது. சயின்ஸ் சயின்ஸ் கொஞ்சம் சப்ஜெக்ட் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சயின்ஸ் கிளாஸ் நினைச்சிடாதீங்க. 84 பில்லியன் நியூரான்ஸ் நம்முடைய சிந்தையில இருக்குது. ஸோ அதுல ஒரு நியூரான் அங்க போட்டு இருக்கிறது. அது சிந்திக்குது. அது எங்க இருக்குதுன்னாக்கா நம்முடைய முன் மூளையில இருக்குது. ப்ரெஃபரண்டல் கான்டெக்ஸ், நம்முடைய முன் மூளையில அது இருக்கிறது ஒண்ணு. அது பக்கத்திலேயே இன்னொன்னு இருக்குது, பிங்க் கலர் ஒன்று இருக்குது. அது எதை குறிக்குதுன்னு சொல்லிக்கும் போது முடிவெடுக்கிற நியூரான், திங்கிங் நியூரான், டிசிஷன் மேக்கிங் நியூரான், 2 நியூரான்கள் இருக்கிறது. ஸோ இது 2 பகுதிகள், 2 இடம், 2 பக்கத்துல இருக்கிறது. இது மூன்றாவது ஒரு பகுதி பார்க்கும்போது ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மெமரின்னு சொல்லுவோம். மெமரினாக்கா நம்ம செல்போன்ல நிறைய மெமரியெல்லாம் இருக்கும், அது ஸ்டோரேஜ் ஆகிற இடம். நம்முடைய வேத வசனங்கள் ஆகட்டும், நம்ம சிறு வயதிலிருந்து படித்த படிப்புகள் ஆகட்டும், எண்ணங்கள் ஆகட்டும், அனுபவங்கள் ஆகட்டும். அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவங்கள் எல்லாமே அந்த ஹிப்போ கேம்பஸ் என்ற இடத்துல அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு பகுதி. 3 பகுதி ஆயிடுச்சு. 4வது ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சேர்த்து வைக்கப்பட்டு, அடுத்தது பார்க்கும்போது அங்க கீழே கதவு மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அது பிரெயின் ஸ்டெம். இந்த கழுத்து பகுதிக்கு உட்பக்கம் இருக்கிற ஒரு கதவு போல இருக்கிற ஒரு பகுதி. அதுதான் RAS சொல்லுவாங்க, ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதன் வழியாகத்தான் எல்லா சிந்தனைகளும் உள்ள வருகிறது. 5 புலன்கள் நம்ம சொல்வோம், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். கண், காது, மூக்கு, வாய், தொடு, உணர்வு. இந்த 5 மூலமாகத்தான் சிக்னல்ஸ் நமக்குள்ளாக வருகிறது. இப்ப கண் பார்க்குது, நீங்க அதை பார்க்குறீங்க. அந்த சிக்னல்ஸ் நேரா உள்ள போய் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரெயின் ஸ்டெம் வழியா அந்த நரம்புல கனெக்ட் ஆகி நம்ம முன் மூளைக்கு அது வருகிறது. காதுல கேட்கிறோம், காதுல கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளாகட்டும், வாட் எவர் இட் மேபி, அது நேரா இந்த சிக்னல் எங்க போகுதுனாக்கா பின் மண்டையில இருக்கிற RAS, இந்த வாட்ச்மேன் சொல்லலாம், கதவு. அந்த கதவு வழியா உள்ள போய் நேரா தகவல் எல்லா இடத்துக்கும் பரிமாறுகிறது.
ஸோ இந்த 5 பகுதிகள், சிந்திக்கிற இடம், முடிவெடுக்கிற இடம், சேர்த்து வைக்கிற இடம், கடைசியில இந்த கதவு, இவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இவைகள் எல்லாம் சேர்ந்து இருதயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 பகுதி பார்த்துட்டோம். இன்னும் 2, இது வந்து ஹார்ட்வேர்ன்னு சொல்லலாம். தொட்டு பார்க்கலாம். ஹார்ட்வேர், அந்த சிந்திக்கும் நியூரான் பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப்ல இருந்தா பார்க்கலாம். ஹிப்போகாம்பஸ், மெமரி, மைண்ட்ல மைக்ரோஸ்கோப் இருந்தா பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள், ஆர்ஏஎஸ் கதவு, வாட்ச்மேன் அந்த வேலையை செய்து, அதை கூட நம்ம பார்க்கலாம். இனி 2 செயல்பாடுகள் இருக்குது. இது சாஃப்ட்வேர், அது பார்க்க முடியாது. அது என்னன்னாக்கா, ஒன்று மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி, கான்சைன்ஸ், நம்முடைய மனசாட்சி, அதை பார்க்க முடியாது. அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து வேலை செய்யும். இன்னொன்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி இன்ஃப்ளூயன்ஸ், ஹோலி ஸ்பிரிட், அது அங்க வேலை செய்யும். இந்த இடத்துல அது வேலை செய்யுது. இந்த இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த சரியா நீங்க கவனிங்க, பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுது. இந்த ஒரு வசனம் வாசிச்சிட்டீங்களா? நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிற இடம் எது? இந்த 4 பகுதி பிளஸ் 2 சாஃப்ட்வேர் கனெக்ஷன் செயல்பாடு பார்த்துட்டோம். இதுல ஜீவ ஊற்று புறப்படுகிற இடம் எதுன்னு பார்த்துக்கிட்டேனாக்கா, அந்த சிந்திக்கிற நியூரான் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, முடிவெடுக்கிற நியூரான் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. 2க்கு இடையில ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பரிமாறை வேலையை அது செய்கிறது. அப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியம். டிசிஷன் மேக்கிங் பண்ணுற இடம் முக்கியம். ஸோ பொதுவாக நம்மளுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் ஏரியா எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கான்சைன்ஸ், நம்முடைய மனசாட்சி. ஏன் நம்முடைய மனசாட்சி என்பது, நம்முடைய மனசாட்சி டிஎம்என், டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா நம்முடைய மனசாட்சி நம்மளோடவே இருக்குது. அது விழுந்து போன சுபாவத்தினால உண்டானது. ஆதாமினுடைய விழுந்து போன சுபாவம், அதனால அது விழுந்து போயிருக்கிறது. அது வந்து கான்சைன்ஸ். இன்னொரு வார்த்தையில புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா சுயம் என்று சொல்லலாம். நம்முடைய மனசாட்சி முழுக்க எப்படிதான் இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, என்னதான் நம்ம சரியா மனசாட்சியோட செயல்பட்டாலும் நம்ம அதுல சுயம் இருக்கும். நம்முடைய கான்சைன்ஸ், நாம நினைக்கிறது சுயமா இருக்கும். அது அந்த இடத்துல செயல்படும். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு சிந்திக்கிற ஒரு இடம், ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம். இப்ப கூட நீங்க உட்கார இடத்துல சில விஷயங்களை சிந்திக்கலாம். சிந்திச்சு சில விஷயங்களை முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு எடுக்கிற இடத்துல நம்முடைய மனசாட்சி செயல்படும். இதுதான் நேச்சுரலா நடக்கிற விஷயம் எல்லாருக்கும். ஆனால் இந்த மனசாட்சி செயல்படுவதை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல ஹோலி இன்ஃப்ளூயன்ஸ் செயல்படணும், பரிசுத்த ஆவி செயல்படணும். அப்ப பரிசுத்த ஆவி செயல்படணும் அப்படின்னாக்கா, அப்போ அங்கிருந்து சில முடிவுகளை எடுக்கணும். அந்த பரிசுத்த ஆவி எப்படி செயல்படும்னாக்கா, அங்க ஹிப்போகாம்பஸ் ஒரு இடம் இருக்குது, மெமரின்ற ஒரு இடம் இருக்குது. அதுல வேதாகமம் போட்டிருக்கு, நிறைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள், டிஸ்கஷன், விளக்கு உரை எல்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வைங்க. அதன் மூலமாக எடுக்கிற முடிவுகள், வசனத்தின்படியாக எடுக்கிற முடிவுகள், வேதத்தினுடைய படி எடுக்கிற முடிவுகள், அது பரிசுத்த ஆவியினுடைய மூலமாக எடுக்கிற முடிவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கா என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லப்படுகிறது. ஸோ பரிசுத்த ஆவி செயல்படுகிற விதம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய சிந்தையில இருக்கிற வசனங்கள், நம்முடைய சிந்தையில இருக்கிற விளக்க உரைகள், 7ஆம் தூதனுடைய விளக்க உரைகள், அதன் மூலமாக வந்த அனுபவங்கள், அதன் மூலமாக நம்ம முடிவு எடுக்கும்போது அது சரியாக இருக்கும். அதுதான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சரியாக இருக்கும். சரி, இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது கீழே ஒரு டோர் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஒரு டோர் மாதிரி இடம், ஆர்ஏஎஸ்ன்னு சொன்னோம். அது என்ன செய்யும்னு சொல்லி பார்க்கும்போது கதவு மாதிரி. ஒரு வாட்ச்மேன் நிற்கிறாருன்னு வைங்க, ஒரு வாட்ச்மேன். ஸோ மனுஷனுக்கு சராசரியா இப்ப ரீசெண்டா ChatGPT மில்லியன் கணக்குன்னு சொல்லுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் 2 பில்லியன் தாட்ஸ் அவனால வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. நினைவுகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும், கணக்கில்லாத நினைவுகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அதுல அந்த ஆர்ஏஎஸ் என்ன செய்யணும், பழக்கணும்னாக்கா,
தேவையானதை மட்டும் உள்ளே அனுப்பி தேவையில்லாததை வெளியே அனுப்புகிற ஒரு வேலையை அது செய்கிறது. அந்த வேலையை அது செய்கிறது. அந்த வேலையை அது செய்கிறது. ஸோ இந்த பகுதிகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து இதெல்லாமே சேர்ந்து இருதயம் அப்படின்னு செஞ்சுக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, ஆ, வேதத்துல சொல்லப்பட்ட இருதயம் அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கிளாஸ்ல நம்ம பேசுறது நீங்க கேட்கறது மட்டும் இருக்காது. சில ஒர்க் ஷாப் கூட இருக்கும், ஒரு ஹோம் ஒர்க் கூட இருக்கும், சில ப்ராக்டிக்கல் கூட இருக்கும். நாட் ஓன்லி தியரி கிளாஸ். ஸ்கூல் தான், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல, லைஃப் ஆஃப் ஸ்கூல்ல இருக்கிறோம். இதுல ப்ராக்டிக்கல் கூட இருக்கிறோம். சும்மா கெமிஸ்ட்ரியில ப்ராக்டிக்கல் தியரி மட்டும் படிச்சுட்டு போனால் ஒன்றும் புரியாது. அங்கே வால்யூமெட்ரி அனாலிசிஸ்ல ப்ராக்டிக்கல்ல சில செஞ்சு பார்க்கணும். அப்பதான் அது உறுதியாகும். சால்ட் வருதா, அங்க என்ன வருதா எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம செய்துக்க போறோம். அந்த படத்தை முடிஞ்ச போடுங்க. ப்ராக்டிக்கல். சரி, ஆ, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, நீங்களும் கொஞ்சம் பேசுங்க, அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஸோ யாருக்காவது உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் இருக்குதா? முன்கோபம் இருக்குதா? யாருக்குமே இல்லையா? இருக்கு. எனக்கு முன்கோபம் இருக்குது. கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சும்மா எனக்கு முன்கோபம் இருக்குது. வெரி ஃபியூ. மற்றவங்களுக்கு முன்கோபமே இல்லையா? சரி, விடுங்க. ஸோ ப்ராக்டிக்கலா ஒரு முன்கோபம் இருக்குதுன்னு வச்சுங்க, ஷார்ட் டெம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய தப்பு. இட்ஸ் நாட் அவர் மிஸ்டேக். பேரண்ட்ஸ்ல இருந்து வந்தது, ஜீன்ல இருந்து வந்தது. அவங்ககிட்ட அவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அவங்களுடைய பேரண்ட்ஸ். அதாவது ஆதாமுடைய விழுந்து போன சுபாவத்திலிருந்து வந்த ஹெரிடிட்டி தான் நமக்குள்ள அது இருக்குது. ஒருவேளை அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது யாருக்காவது இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அதை எப்படி சரி பண்ணணும், வசனத்தின்படி எப்படி சரி பண்ணலாம், ப்ராக்டிக்கலா ஒரு கிளாஸ்க்குள்ள போகலாம். அது எப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிந்திக்கிற இடம் ஒன்று இருக்குது. அப்புறம் அது பாட்டு அது மேல முடிவெடுக்கிற இடம் ஒன்று இருக்குது. நடுவில் மெமரி இருக்குது. அதுல ஆர்ஏஎஸ் இருக்குது. அப்புறம் 2 செயல்பாடு, இது மூளையில் இருக்கிற விஷயம். அது வசனத்தின்படி இருக்குது. அந்த வசனத்தின்படி இருக்குது. நான் நேரம் கருதி சில வசனங்கள் நம்ம சொல்லி படிக்கிற 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது இருக்கிறது. இந்த வசன ஆதாரங்கள் நீங்க வீட்டில் படிக்கக்கூடிய நல்லா படிச்சு பார்த்துக்கள். இது இருக்குது. இப்போ அந்த டெமோ கிளாஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ஹாஷா பேசுறாரு, ஒரு கோவமா பேசுறாருன்னு வைங்க. சிக்னல் முதல்ல மூளைக்கு எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? காது, இல்லையா? கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு அப்படின்னு சொன்னேன். 5 சென்ஸ்ன்னு சொன்னோம். இப்போ முதல்ல காது வழியா அந்த ஃப்ரீக்வன்சி நேரா உள்ள வருது, காதுக்குள்ள வருது. காதுக்குள்ள வந்து முன்மூளையில சிந்திக்குது. அட என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை, ஒரு பலமான ஒரு வார்த்தை, மனசை காயப்படுத்துகிற வார்த்தையை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த நியூரான் ஆக்டிவேட் ஆகும். நியூரான் ஆக்டிவேட் ஆகி நம்ம உடனே என்ன செய்வோம்? முன்கோபம் இருக்கிறவங்க, டென்ஷன் ஆகுறவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு பதிலாக டக்குன்னு பேசுவோம். நம்மளும் மறு உத்தரவு பேசுவோம். அவருக்கு பேசுனதுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை கொடுப்போம். அது அப்படி இல்லை, இது இப்படி. நான் பேசல, இது இப்படிதான் நான் பேசினேன். இல்லை, இதுதான் சரி, வாட் எவர் இட் மேபி. நிறைய டிஸ்கஷன் நமக்குள்ள வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யோசிப்போம், அட இந்த வார்த்தையை கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி பேசிட்டே அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ ஒரு வார்த்தையை ஒருத்தர் பேசும்போது நம்ம கூடவே டென்ஷனா மறு உத்தரவு நம்மளும் அதுக்கு பதிலாக ஹாஷா பேசுறோம், கோபமா நம்மளும் பேசுறோம், முன் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த முன் மூளையில எப்படி இருக்குது? ஒயர்ஸ் இருக்கு, 2 ஒயர்ஸ், 2 ஒயர் நீங்க பாத்துக்குங்க. இது ஒரு ஒயர் இருக்குது, இது ஒரு ஒயர் இருக்குது. இப்படி பின்னி பிணைந்து இருக்கிறது. ரெண்டுமே முன் மூளையில பிரிந்து இருக்குது. ஒன்னு திங்க் பண்ணுது, இன்னொன்னு டெசிஷன் எடுக்குது. ஒன்று யோசிக்குது, இன்னொன்னு முடிவு எடுக்குது. ரெண்டும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறதுனால நம்ம காது வழியா என்ன கேட்குதோ டக்குனு இது ஒட்டி இருக்கிறதுனால இந்த செல், இந்த நரம்பு செல், இந்த நியூரான் என்ன செய்யுதுனாக்கா டக்குன்னு அது பேசுது. அதுக்கு பதிலா செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய வசனத்தின்படி அதுக்கு பதில், பிரெயின் மெக்கானிசம் படி அதுக்கு பதில் என்னன்னாக்கா, ஒரு 10 செகண்ட் அமைதியா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உங்க பேசுற முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த நியூரான் என்ன செய்யும்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தகவல் கொண்டு வருது இல்லையா, ஒரு நியூரான் அவங்க பேசுறது காது வழியை கொண்டு வருது இல்லையா, அதை கேட்டுட்டு உடனே அதை ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் உள்ள போகும். கொஞ்சம் உள்ள நடுவுல உள்ள போனா அங்க மெமரி இருக்குது.
அந்த மெமரியில வேதத்துடைய வசனங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வசனங்கள்ல இருந்து முடிவு எடுத்துட்டு வரும். எங்க இருந்து முடிவு எடுத்துட்டு வரும்? வசனங்கள்ல இருந்து முடிவு எடுத்துட்டு வரும். அங்க போனா என்னென்ன வசனங்கள் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன். ஒரு நியூரான் கேட்குது, அதே தகவல் கொண்டு வருது. அது இது ஒரு நியூரான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாதை டென்ட்ராய்ட்ஸ். அது வந்து பாவை இதுல வருகிறது. அப்போ அதுல வந்து பேசுது. அது இன்னொரு நியூரான் அங்க கனெக்ட் ஆகும்போது அதுல சிக்னல் பாஸ் ஆகுது. அது உடனே பேசுது. அப்ப அதுக்கு பதிலா கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது, கொஞ்சம் நேரம் கொடுக்கும்போது அந்த சிக்னல் அந்த நியூரான் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நேரா உள் மண்டைக்கு நேரா போகிறது. உள்ள இருக்கிற மெமரிக்கு போகுது. மெமரியில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உதாரணமா மெமரியில போட முடியுமான்னு பாருங்க. இருக்குது. மெமரியில சில வசனங்கள் எல்லாம் இருக்கும். சில வசனங்கள் எல்லாம் இருக்கும். என்ன வசனங்கள்? உதாரணமா என்ன வசனங்கள்னா அதை நீங்க படிக்கலாம். அந்த வசனங்களை நீங்க படிக்கலாம். என்னென்ன வசனங்கள் நான் சொல்றேன், அந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமா, பேசுவதற்கு தாமதமாயும் கேட்பதற்கு தீவிரமாயும் ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா? யாக்கோபு 1:19 வாசிக்கலாம். ஓகே, அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இந்த வசனம் அங்க இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 14:29. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தையே விளங்க பண்ணுகிறான். தேங்க்யூ சிஸ்டர். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சரி, இந்த 4 வசனங்கள் நமக்கு பழக்கப்பட்ட வசனங்கள். சோ இந்த வசனங்கள் நம்மளுடைய சிந்தையில இருக்கும்போது, சிந்தையில இருக்கணும். மெடிடேஷன் இருக்கும்போது வசனம் தெரிஞ்சா பத்தாது. வசனத்தை தெரியறதுக்கும் வசனம் நம்முடைய ஆழ் மனசுல சிந்தையில தியானத்துல பதிஞ்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது இருந்துச்சு என்ன ஆகும்னாக்கா அங்கிருந்து எடுத்துட்டு வரும். அங்கிருந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது. வசனங்கள் எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். ஆனா ஏன் நம்ம ஷார்ட் டெம்பர் ஆகுறோம் அப்படின்னாக்கா அது ஆழ் மனசுல இல்லை. ஆழ் மனசுல இல்லை. ஆழ் மனசுல இல்லைன்னா என்ன அப்படின்னாக்கா, இப்ப நீங்க உங்கள்கிட்ட வாய்ப்பாடு கேட்கறேன்னு வைங்க. ஸ்கூல்ல 7 8 4 3 3 9 15 12 12 எப்படி சொல்லிட்டீங்க? எப்படி சொல்லிட்டீங்க? சின்ன வயசுல, எந்த வயசுல? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சது இப்போ கேட்டாலும் டக்குன்னு சொல்றீங்க. எப்படி? கரெக்ட். ஆழ் மனசுல இருக்குது, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. அப்போ ஆழ் மனசுக்குள்ள போகிற விஷயம் எங்க போனாலும் அது கண்டிப்பா வேலை செய்யும். எப்ப கேட்டாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீச்சருங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அது ஆழ் மனசுல அது நிற்கும். அந்த ஆழ் மனசுல நிக்கிறதுக்கு என்ன ட்ரைனிங்னு சொல்லி பார்க்கும்போது, படிச்சா மட்டும் பத்தாது, தியானிக்கணும். தியானிக்கணும். அந்த தியானிக்கும் போது அந்த வசனங்கள் எல்லாம் ஆழ் மனசுக்கு போயிடும். அப்போ கரெக்டா போகும். நம்ம வசனத்தை படிச்சுட்டு இருந்தா அது நினைவில் இருக்கும். பட் நினைவில் இருக்கிறதுக்கும் ஆழ் மனசுல போறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஆழ் மனசு அப்படின்னு சொல்றது எதை குறிக்குதுனாக்கா, ஒரு அருமையான மண் நிலம் போல இருக்குது. நல்ல ஃபெர்டிலைஸ்டு, சூரிய வெளிச்சம் இருக்குது, தண்ணி இருக்குது, எரு இருக்குது. அதுல என்ன போட்டாலும் என்ன இருக்கும்? என்ன போட்டாலும் அது வரும். அதுதான் ஆழ் மனசனுடைய வேலை. அதுதான் நம்முடைய கண்ட்ரோல். இப்ப டைஜஷன் நடந்துட்டு இருக்குது, மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், ஹார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, கிட்னி வேலை செய்யுது. எதனுடைய கண்ட்ரோல்? கான்சியஸா சப்கான்சியஸ்னாக்கா சப்கான்சியஸ் கண்ட்ரோல் இருக்குது. கான்சியஸ் ஒன்லி 5% தான். 95% ஆழ் மனசு கண்ட்ரோல். அதாவது நம்ம நினைக்காமையே இந்த வேலைகள் எல்லாம் தூங்கும் போது கூட 24 மணி நேரம் அந்த வேலைகள் எல்லாம் செய்யுது. அப்போ நம்முடைய வசனங்களை என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது தியானிக்கணும். சங்கீதம் 1:2 போல இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அப்போ தியானிக்கும் போது அது ஆழ் மனசுல போயிடும். அந்த ஆழ் மனசுல போயிட்டா அந்த வசனங்கள் என்ன செய்யும்னாக்கா, ஒன்று போல மீனிங் இருக்கிற வசனங்கள் அந்த நெட்வொர்க்ல இணையும். அந்த நெட்வொர்க்ல இணைஞ்சு என்ன செய்யும்னாக்கா, அது ஸ்ட்ராங் பண்ணும். அந்த வசனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். இதுல சிவில் இன்ஜினியர், சிவில் படிச்சவங்க இருந்தா தெரியும். நீங்க ஸ்லாப் போடும்போது கம்பி மேல கம்பி எல்லாம் கட்டுவாங்க. கம்பி கட்டுவாங்க இல்லைங்களா? 8 mm, 12 mm, 16 mm கம்பி எல்லாம் கட்டுவாங்க. அப்புறம் போத் வேன்வாங்க. அதுக்கு உள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நெருக்கி கட்டுவாங்க. 1/4 இன்ச் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸ்லாப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கம்பிகள் வந்து அந்த ரொம்ப நெருக்கமா கட்டுவாங்க. ஸ்லாப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே போல தான் நம்முடைய மைண்ட்லயும், மெமரியில ஒன்று போல அர்த்தம் கொடுக்கிற வசனங்கள் ஒண்ணுக்கொண்ணு வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு வசனம் சொல்லுது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கேட்பதற்கு தீவிரமாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். இன்னொரு வசனம் சொல்லுது, மென்மையான மறி உத்தரவு உக்கரத்தை தணிக்கும்னு. இன்னொன்னு சொல்லுது, கோபப்படுவதற்கு தாமதமாயும், மிகுந்த புத்திமான். சங்கீதத்துல சொல்லுது, நீ பாவம் செய்யாதபடிக்கு உன் வார்த்தையை என் இருதயத்திலே வை அப்படின்னு. இப்ப எல்லாமே ஒரே மீனிங்ல உள்ள வசனங்கள் நிறைய இருக்கும்போது, அதுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இணையும். அதுக்குள்ள ஒன்றுக்கொன்று தொடர்பு எடுத்துட்டு, அங்க விசுவாசம், அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ஒருத்தர் கோபப்படுத்தும் போது சிக்னல் உடனே அது முடிவு எடுக்காம பொறுமையா இருந்து உள்ள போய் எடுத்துட்டு வரும். வசனத்திலிருந்து முடிவு எடுத்துட்டு வரும். இப்போ வசனத்திலிருந்து ஆன்சர் எடுத்துட்டு வரும்போது நம்ம மெதுவா பேசுவோம். மெதுவான மறு உத்தரவு அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஞானமா கொடுப்போம். நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே வேத வசனத்தின்படியாக இருக்கும். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள், சத்தியங்கள் அந்த மெமரியில் இருக்கிறதுனால நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்துக்களின் படிவாக இருக்கும். அதுதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது என்று சொல்லி. இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குதுன்னு வைங்க. இதை நீங்க செய்து பாருங்க. எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு 10 செகண்ட் டைம் மட்டும் கொடுத்து பாருங்க. தொடக்கத்துல கஷ்டம். எனக்கு பழகிருச்சு. ஒருத்தர் பேசுனதும் டக்குன்னு பேசுறது தான் நம்முடைய பழக்கம். அது டிஎம்என். அது தவறு கிடையாது. டிஃபால்ட் மோடு நெட்வொர்க். நம்முடைய சுயத்தினாலவே அது உண்டான, நம்முடைய பாடி இன்பில்ட்னால உண்டான ஒரு பழக்கம். அதை திரும்பி மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. ஒரு 10 செகண்ட் டைம் கொடுத்தா நம்மளுக்கு அந்த ஷார்ட் டெம்பரே இல்லாம போயிடும். நிதானமான உத்தரவு சொல்லுவோம். அருமையான சாந்தத்தோடு நம்ம பதில் பேசுவோம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் இயேசு மாதிரி கிருபை பொருந்திய வார்த்தைகள் மட்டுமே. கிருபை, அவருடைய வார்த்தைகள் அருள் பொழிகிறது என்று சொல்வது போல நம்முடைய வார்த்தைகள் வரும். ஆனா தொடர்ந்து செய்யணும். எப்படி புல் கிரவுண்ட்ல அந்த மனுஷன் தொடர்ந்து நடந்து ஒரு வழி உண்டாகுதோ அது போல இப்போ நம்மளுக்கு பழைய வழி நியூரல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. நியூரல் பாத்வே எப்படி தொடர்ந்து நடந்தா ஒரு வழி உண்டாகுதோ அதே போல நம்முடைய மைண்ட்ல நியூரான்ஸ் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர். அதுதான் அதனுடைய லாஜிக். ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர். உதாரணமா ஒரு வசனம் சொல்றோம்னு வைங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். கீப் ஆன் சொல்றோம். மீனிங் புரிஞ்சு சொல்றோம். மீனிங் புரிஞ்சு சொல்லிட்டே இருக்கிறோம். கடைசியில என்ன மீனிங் தெரிஞ்சிருது? தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தை இஸ் மை லைஃப். தேவனுடைய வார்த்தை வேதாகமம் முழுசுமா இருக்குது. அந்த வேதாகமம் முழுசும் எழுத்து வடிவில் இருக்கிறது. அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் என் வாழ்க்கை. என்னுடைய லைஃப்ல நான் பேசுறது, பார்க்கிறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது எல்லாமே லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்குது. ஜீசஸ் நடந்தா, உட்கார்ந்தா, எந்திரிச்சா, பேசுனா, பார்த்தா எல்லாமே சப்ஜெக்ட் தான். எல்லாமே வாழ்க்கை தான். எல்லாமே அதுல பாடங்கள் இருக்குது. அது போல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலில் இங்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது மனப்பாடம் பண்றோம், அது ஓகே. அதோடைய மீனிங் தெரிகிறோம். அது அமைதியா உட்கார்ந்து தனிமையில மெடிடேட் பண்றோம். சின்னதை கொண்டு வருவோம். தேவனுடைய வார்த்தைகள் வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த எழுத்துக்கள் அவ்வளோ இருக்குது வார்த்தைகள்.
அந்த வார்த்தைகள் முழுசுமா என்னுடைய வாழ்க்கையா மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம மெடிடேஷனுக்கு கொண்டு வருவோம், தியானம் கொண்டு வருவோம் தனிமையில அந்த வசனம். அப்ப தியானத்துக்கு கொண்டு வரும்போது தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையா அப்படின்னும் போது நமக்கு அங்க என்ன மைண்ட்ல உருவாகும்னாக்கா, அந்த நியூரான்கள், நிறைய நியூரான்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 10,000 வரைக்கும் நியூரான் எரியும். அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லும் போது மைண்ட்ல நடக்கிற விஷயம் நம்ம சொல்றேன், மெக்கானிசம் நான் சொல்றேன். வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது சொல்லும்போது நியூரான்ஸ் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர், ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர். நியூரான்கள் எரியுது, சீரியல் லைட் மாதிரி எரியுது, ஒரு லைன் பாஸ் ஆகுது, ஒரு கோடு வருகிறது. உதாரணமா ஒரு வசனத்தை சொல்றோம், ஒரு துணியில பாருங்க அந்த இழை இருக்குது, ஒரு நூல், அப்படியே ஒரு நூல் போகுது. அந்த வசனத்தை ரிப்பீட்டடா சொல்றோம், அந்த நூல் மேல இன்னொரு நூல் போகுது. திரும்பியும் திரும்பியும் சொல்றோம், திரும்பியும் திரும்பியும் லைன் போகுது. அந்த வசனத்துடைய மீனிங் புரிகிறோம், அர்த்தத்தோடு நம்ம சொல்றோம், இன்னும் லைன் போகுது. அடுத்தது எமோஷனல் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க, எமோஷனலா சொல்றோம், எமோஷனலா ஆமா தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கை அப்படின்னு உணர்வுபூர்வமாக உணர்ந்து சொல்லுறோம், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். தட் லைன் பிகம் ரோப், படக்கயிறு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். பிக்க முடியுமா? ஒரு சின்ன நூல் பிச்சிடலாம், லைன் போயிட்டே இருந்தானாக்கா கயிறு மாதிரி ஆயிடும், பெரிய கயிறு, கப்பலுக்கு கட்டுவாங்க இல்லையா, இபி பீப்புள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு, அது பிக்கவே முடியாது, தடிப்பாயிடும். அதே போலத்தான் நம்முடைய மைண்ட்ல என்ன நடக்குதுனாக்கா, நியூரான்கள் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சிக்னல் பாஸ் ஆகி அது தடிப்பா மாறிடுது. அந்த வசனத்துடைய விளக்கங்கள் தடிப்பா மாறுகிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், தடிப்பா மாறி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படித்தான் வேலை செய்யுதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமானாலும் எந்த ஒரு நினைவுகளானாலும் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தா, இதே நினைவுகள் சிந்திச்சுட்டே இருந்தா ஒரு பாதை உண்டாகும். எப்படி நடந்தா கிரவுண்ட்ல பாதை உண்டாகுதோ அதே போல நம்முடைய சிந்தையில நினைவுகள் எதை ரொம்ப அதிகமா சிந்திக்கிறோமோ ஒரு நியூரல் பாத்துவே உண்டாகும். சரி, இப்படித்தான் எல்லாமே. தவறான சிந்தைகள் நினைக்கிறோம், தவறான பாதைகள் உண்டாகும். ஏற்கனவே சில தவறான பாதைகள் நமக்கு இருக்கும், அது ஆதாமின் மூலமாக நேச்சுரலா நம்முடைய விழுந்து போன சுபாவத்தினால நமக்குள்ள சில தரவான நெட்வொர்க் இருக்கும், நம்முடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டே இருந்தானாக்கா அது நல்ல பாதைகள் இருக்கும். தவறான பாதைகளை சிந்தித்தால் தவறான பாதை, அந்த நியூரல் நெட்வொர்க் உருவாகும். ரெண்டுமே இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அதிகமா கம்மியா இருக்கும் ஒழிய எல்லாமே ரெண்டுமே இருக்கும். எனக்கு எந்த இந்த ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கதான் இருக்கும். ஆனால் அது அந்த தடிப்புல மெலிசுல கொஞ்சம் வித்தியாசம் அதுல காமிக்கும். சில பாதைகள் தடிப்பா இருக்கும், சில பாதைகள் மெலிசா இருக்கும். ரொம்ப கீப்பான் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும், அது தடிப்பாயிடும், அது மெலிசாயிடும். ஒரு உதாரணத்துக்கு வரும்போது ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம், ரெண்டு கேரக்டர் வி கேன் டேக். ஒன்று பெருமை, ஒன்று தாழ்மைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு உதாரணம் புரியறதுக்கு கொஞ்சம் விளக்கமா சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அங்க போய் உட்கார்ந்துருக்கிறோம், அந்த கல்யாண வீட்டுக்கார் வந்து நம்மளை அங்கிருந்து எழுப்பி நீங்க அப்புறம் சாப்பிடலாம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமானவர் அங்க உட்கார வச்சு அவங்களுக்கு முதல் விருந்து பரிமாறுறார், நம்மளை அங்கிருந்து எழுப்புறார். ஸோ அந்த விஷயத்தை எல்லாருமே பார்க்கறாங்க. நமக்கு எப்படி இருக்கும், நம்முடைய மைண்ட்ல எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவமானம் ஒண்ணு நடக்கும், அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? கோபம் வருது, ஆக்ஷன் என்னவா இருக்கும்? வெரி குட், எந்திரிச்சு போயிடுவோம். என்ன நினைச்சிட்டு போயிடுவோம்? வெரி குட், நான் நினைச்சதே நீங்க சிஸ்டர் சொல்றீங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு அல்லது என்னுடைய சாவுக்கு நீ வேண்டாம், உன் சாவுக்கு சொல்லிடுவோம். இப்படி ஒரு அவமானம், முடிவு எடுத்துறோம் இல்லையா? முடிவு எடுக்கிறோம், சிந்திக்கிறோம், முடிவு எடுக்கிறோம். இது ஒரு சைடு. இன்னொரு முடிவு கூட எடுக்கலாம், இதே சிச்சுவேஷன் இன்னொரு முடிவு கூட எடுக்கலாம். சொல்லுங்க. அமைதியா தாங்கிட்டு சரி பரவாயில்லன்னு எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு இடம் விட்டுட்டு கடைசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வர, ரெண்டுமே முடிவு எடுக்கலாம். எப்படி நடக்குது? சிலருக்கு ஃபர்ஸ்ட் முடிவு எடுக்கிறோம்,
சிலர் வந்து செகண்ட் முடிவு எடுக்கிறோம். எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தானாக்கா, இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னாக்கா, அவர் வந்து உங்கள கோவமா சொல்றாரா, உடனே இந்த நியூரான் வேலை செய்யுமா? அங்க போய் பார்க்கும். உள்ள இருந்து போய் பார்க்கும். நேரா உள்ள போய் பார்க்கும். எந்த இடத்த உள்ள போய் பார்க்கும் அப்படின்னாக்கா, அந்த இடத்தினுடைய பேர் நான் சொல்லல. பேசல் கங்கேலியா. நீங்க ChatGPT போறதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நேம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. BASELJNGALA பேசல் கங்கேலியான்னு ஒரு இடம் இருக்குது அந்த பார்ட்ல. அது வந்து ஆழ் மனசு. அது ஆழ் மனசுல இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு உள்ள போய் பார்க்கும். ஸோ அந்த இடம் இருக்கு இல்லைங்களா? பைபிள் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் பேசல் கங்கேலியா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கத்தான் அந்த இடம் ரொம்ப முக்கியங்க. டெக்னிக்கல் நேம் வேணா எப்படியா இருக்கலாம். அந்த இடம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அங்கத்தான் நம்முடைய குணங்கள் உருவாகிற இடம். கிறிஸ்துவின் சாயல் உருவாகிற இடம் பேசல் கங்கேலியா சயின்ஸ்ல. அங்கத்தான் குணங்கள் உருவாகுது. ஸோ அங்க போய் அது பார்க்கும். அங்க நிறைய குணங்கள் ஏற்கனவே உருவாகி இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் உருவாகாம கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும். அங்க போய் பார்க்கும். அங்க தாழ்மை என்ற பாதை இருக்கும், பெருமை என்ற பாதை இருக்கும். 2 பாதைகள் நியூரல் பாத்துவே சரியா? எப்படியும் ஒருத்தர் ரொம்ப ஒரு பாதையில நடந்திருந்தா ஒரு வழியா இருக்கும், நடக்காம இருந்தா வழி இல்லாம இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதையில பெருமையை நிறைய பிரயோகித்துட்டு இருந்துச்சுனாக்கா அந்த பாதை பிகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். தாழ்மையை ரொம்ப பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அந்த பாதை, அந்த நியூரல் பாதை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப மெலிசா இருக்கும். உதாரணத்துக்கு சரி மண் இருக்குது, இது கழுவி இருக்கணும், இது கொஞ்சம் தெரியுதான்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்படித்தான் நியூரல் பாத்துவே அங்க இருக்கும். இந்த நியூரல் பாத்துவே எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இது தடிப்பா இருக்குது, பக்கத்துல பஞ்சு போல சின்னதா இருக்குது, நிறைய சின்ன சின்னது இருக்கு இல்லைங்களா? நியூரல் பாத்வே, இந்த டென்ட்ராய்ட்ஸ் சொல்லுவோம். நியூரல் பாத்வே இப்படிதான் இருக்கும். இந்த டென்ட்ராய்ட்ஸ் சொல்லுவோம், இப்படித்தான் இருக்கும். அது உள்ள போய் பார்க்கும். அவர் அவமானப்படுத்துனதோ நேர ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உள்ள போய் பார்க்கும். அங்க உள்ள போய் பார்க்கும்போது இதுதான் பெருமைன்னு வச்சுக்கோங்க. இது பெருமைன்னு வச்சுக்கோங்க. இது பெருசா இருக்கு, தடிப்பா இருக்குது. உடனே எந்திரிச்சு போயிடுவோம். எந்திரிச்சு போறவங்களுக்கெல்லாம் இது தடிப்பா இருக்கும். அது நியூரல் பாத்துவே. எனக்கு அது அது பழகி இருக்குது, அது தடிப்பா இருக்குது. எந்திரிச்சு போயிடுவோம். உன் வீட்டு விசேஷம் நான் வேண்டாம், என் வீட்டு விசேஷம் நீ வேண்டாம். ஒருத்தர் டெத் ஆயிட்டா கூட பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபேஸ் எல்லாம் ரெட்டிஷ் ஆகுது. அவமானம் தாங்கிடுறோம். அவமானம் ரொம்ப கஷ்டம். ஸோ அவமானம் எல்லாருமே பார்க்குறாங்க நம்மளை எழுப்புறது. உடனே உள்ள போய் சிக்னல் பார்க்கும். அவங்களுக்குள்ள தடிப்பா இருந்துச்சுனாக்கா உடனே இமீடியட்டா எந்திரிச்சு போயிடுவோம். ஒருவேளை மெலிசா இருந்து தாழ்மை தடிப்பா இருந்துச்சுன்னு வைங்க. இது பெருமை, தாழ்மை மெலிசா இருக்குது. அப்பனாக்கா அவங்க போயிடுவாங்க. தாழ்மை மெலிசா இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா சிலருக்கு வந்து தாழ்மை தடிப்பா இருக்கும். நிறைய நடந்திருப்பாங்க, கீப் ஆன் வாக் பண்ணியிருப்பாங்க, கீப் ஆன் அவங்க வாழ்க்கையில தாழ்மையை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ லைன் போயிட்டே இருந்திருக்கும். நியூரான் ஃபயர் டுகெதர், ஒயர் டுகெதர். தட் இஸ் த லாஜிக் ஆஃப் தி பிரெயின். அப்போ அது தடிப்பா இருக்கும். ஒவ்வொரு லைன் போகும்போது தடிப்பா இருக்கும், கயிறு மாதிரி ஆகும். அதர்வைஸ் NH47 மாதிரி நல்ல ரோட் ஆயிட்டு இருக்கும். அப்போ அதை வெளிப்படுத்துவாங்க. அப்போ தாழ்மை உள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பாரு எல்லாரும் முன்னாடி அவனை படுத்திட்டாங்க. அப்போ ஹுப்போமோனி. ஸோ தீமையை சந்தோஷத்தோடு சகிச்சு தொடரணும். எனக்கு தாழ்மை தடிப்பா இருக்குது. அப்பாடா, எப்பேற்பட்ட அனுபவம் நம்மளுக்கு இன்னைக்கு வந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போனோம், எல்லாரும் நம்மளை பார்த்தாங்க. என்னை எந்திரிச்சிட்டு மற்றவங்களை உட்கார வச்சு அவங்கள உபசரிக்க சொல்லிட்டாரு. நான் அந்த இடத்துல எனக்கு they didn't give much important நம்மளுக்கு கொடுக்கல. எனக்கு குறையுது. அந்த அனுபவத்தை சந்தோஷமா எடுத்துட்டு சந்தோஷமா எந்திரிச்சிட்டு முடிஞ்சா நம்மளே அவங்களுக்கு பரிமாறுவோம், நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளே சர்வ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு தடிப்பா இருக்கிறதோ அப்போ நம்ம கடைசியில் இருந்தா சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க நீங்க செஞ்ச வேலைக்கு. எனக்கு மனதார வீட்டில் போய் சந்தோஷப்படுவோம், சமாதானப்படுவோம். எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமோ. நியூரான் ஃபயர் டுகெதர், ஒயர் டுகெதர். இதுதான் சிந்தையில நடக்குது. இந்த நியூரான்கள் 84 பில்லியன்ஸ் நியூரான்ஸ் இருக்குது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு தகவல் பரிமாறி அது எந்த அளவுக்கு தடிப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அப்படிதான் சொல்றோம். இதுதான் இந்த இடத்துல நடக்குது. அப்போ இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய வரும், வீட்டிலே வரும். இது ஒரு உதாரணம் சொன்னோம். இந்த ஷார்ட் டெம்பருக்கு ஒரு உதாரணம் சொன்னோம். நிறைய உதாரணங்கள் நமக்கு வரும். வேலை செய்கிற இடத்துங்கள வரும், கணவன் மனைவி கிட்ட வரும், எக்லீஷியால வரும், ஒர்க் ஸ்பாட்ல வரும், அமங் த கம்யூனிட்டியில இருக்கும்போது நம்மளுக்கு வரும். நிறைய விஷயங்கள் நமக்கு சிந்திக்கிறது வரும், பார்க்குறோம், சிந்திக்கிறது வரும். உடனே முடிவெடுக்கிறோம். எப்படி முடிவெடுக்கிறோம்? உள் மனசுக்கு போகுது.
எடுத்துட்டு வரோம். அப்ப அப்படித்தான் அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா, இப்ப பழக்கத்துக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, அது அங்கிருந்து எடுத்து போட முடியாது. ஒரு பெருமைன்ற ஒரு விஷயம் அங்கிருந்து எடுத்து போட்டுருவோம்னாக்கா, எடுத்து போட முடியாது. அது அங்கத்தான் இருக்கும். அது இன்ஆக்டிவேட் பண்ணிடுவோம். பாதை அங்கத்தான் இருக்கும். நடக்காம விட்டா என்ன ஆயிடும்? நீங்க பாஸ் ஓவர்ல புளிப்பெல்லாம் எடுத்து போட்டீங்களா? எடுத்து போட்டிருப்போம் இல்லையா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 வரைக்கும் நெறைய நம்ம மெடிடேட் பண்ணி நெறைய விஷயங்கள எடுத்து போட்டிருப்போம். இப்போ இருக்குதா? வந்துருச்சா? வந்துச்சா? இருக்குதா? அப்ப எப்படி வந்துச்சு? மார்ச் 31 நம்ப இங்க வந்து அந்த செரிமனில நம்ப பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, லிட்ரலா பண்ணும்போது, புளிப்பை எல்லாம் நெறைய விஷயங்கள அகற்றி போட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இப்ப இருக்குதுன்னா எப்ப வந்துச்சு? ஏப்ரல்ல வந்துருச்சா? லிட்ரல் அது வசனம் அப்படி வசனம் உண்மைதான். தப்பு கிடையாது. எப்படின்னாக்கா, அது அங்க தான் ஜென்ம சுபாவம் அங்க தான் இருக்கும். இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். செயல்படாமல் கொண்டு வர முடியும். அது செயல்படாமல் கொண்டு வர்றது தான். எடுத்து போடணும்னாக்கா, அந்த பாதைகள் அங்க தான் இருக்கும். அதுல நடக்காம வேறொரு பாதை, வேறொரு நல்ல ஜீசஸ் நடந்த பாதையில, ஜீசஸ் காட்டிய வழியில நடந்துட்டு போனானாக்கா, பழைய பாதைகள்ல புல்லு முளைச்சிடும். அது மூடிடும். பட் பாதை அங்க தான் இருக்கும். எப்பவாவது வரும். அது ஃபுல்லா புல் முளைச்சுட்டா முழுக்க மறைஞ்சிடும். அந்த மாரி தான். பாதை அங்க தான் இருக்கும். புதிய பாதையை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தா, அந்த புதிய பாதைகள் அந்த இடத்துல உருவாகும். அப்ப நெறைய வசனங்களுடைய மீனிங் நெறைய சேரும்போது, நெட்வொர்க் இன்னும் ராங்கா இருக்கும். 1 சாட்சி, 2 சாட்சி, ஒரு 10 பேர் சாட்சி சொன்னா என்ன ஆகும்? நம்மளே எந்த ஒரு முடிவும் இப்படியே எடுக்கிறோம். கைய உயர்த்தி தான் எடுக்கிறோம். மெஜாரிட்டி என்னவோ அந்த முடிவு தான் எடுக்கிறோம் இல்லையா? அப்ப மெஜாரிட்டியான வசனங்கள் என்ன சொல்லுதோ, அது வந்து என்ன செய்யணும்னாக்கா, ஸ்ட்ராங்கான முடிவு, ஸ்ட்ராங்கான விஷயம் நம்மளால எடுக்க முடியும். அப்ப அதனுடைய டெக்னிக் என்னன்னாக்கா, நம்ம கொஞ்சம் டைம் குடுக்கணும். வசனமும் பைபிள் சொல்லுது. தாமதப்படுத்தணும்னு சொல்லுது. கொஞ்சம் தாமதப்படுத்தும்போது ஏன் தாமதப்படுத்தணும்? அந்த வசனம் சொல்லுது, கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுவதற்கு தாமதமாயும் இருங்கள்ன்னு. ஏன் தாமதப்படுத்தணும்னாக்கா, அந்த சிக்னல் உடனே மெமரிக்கு போகும். அங்க இருந்து வசனங்கள்ல இருந்து எடுத்துட்டு வரும். வசனங்கள் அப்படி இருக்குது. தாமதப்படுத்தணும் நம்மள தெரியும். அப்ப அங்கிருந்து எடுத்துட்டு வருகிற முடிவுகள் சரியாக இருக்கும், சரியாக செயல்படும். சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு டெக்னிக் கூட அந்த வசனத்துல பார்த்துக்கலாம். RASன்னு சொன்னேன். ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது நீங்க ஹோம் ஒர்க்கா பண்ணி பாருங்க. ஸ்கூல்னா ஹோம் ஒர்க் எல்லாம் குடுப்பாங்க தெரியும் ஸ்டூடண்ட்டுக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. 10 செகண்ட் டைம் குடுத்து பாருங்க. தொடக்கத்துல ஒரு புதிய வழி நடந்து பாருங்க. அடுத்த முறை கண்டிப்பா வரும்போது அதுல நீங்க வின் பண்ணிடுவோம். நம்ம வின் பண்ணிடுவோம். இப்போ பொறுமையா தான் இருப்போம். ஷார்ட் டெம்பரே நம்மளுக்கு இருக்காது. ஈவன் தோ ஃப்ரம் பேரண்ட்ஸ் மூலம் நம்மளுக்கு வந்திருந்தாலும், அந்த பாதைய நடக்காம நியூரான் ஃபயர் டுகெதர், ஒயர் டுகெதர் புதிய வழி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இப்போ இன்னொரு ஹோம் ஒர்க் கூட நேரம் போலாம். அடுத்தது அந்த வாட்ச்மேன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். கதவுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அந்த ஃபர்ஸ்ட் பாடம். கதவு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா சிக்னல்ஸும் அந்த கதவு வழியா தான் உள்ள போகுது. அப்போ அந்த கதவ பத்தி நல்லா தெரிஞ்சு நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அந்த கதவு, அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு கதவு. அதுல ஒரு வாட்ச்மேன் இருக்குது. உள்ள நெறைய ட்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. நெறைய உள்ள நெறைய விலை உயர்ந்த பொருட்கள், பணம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாம் இருக்குது. பீரோ இருக்குது, பூட்டி வச்சிருக்கிறோம். வெளிய ஒரு வாட்ச்மேன் நிக்க வச்சிருக்கிறோம். ஓனர் வெளியூருக்கு போயிட்டாரு. வாட்ச்மேனுக்கு சம்பளம் குடுத்து, "நீ பாத்துக்கோன்னு" சொல்றாரு. ஆனா, அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு சிசிடிவி இருக்குது. ஓனர் அமெரிக்கால இருந்து அந்த வாட்ச்மேன பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கொஞ்சம் உண்மையில கொஞ்சம் தூங்க முடியாது. கொஞ்சம் அந்த பக்கம், இந்த பக்கம் போயிட்டு வர முடியாது. எனக்கா சம்படி இஸ் வாட்சிங், நாட் சம்படி. த ஓனர் இஸ் வாட்சிங் ஹிம். சிசிடிவி அவருக்கு நேரா இருக்குது. அப்ப அந்த வாட்ச்மேன் கரெக்ட்டா வேலை செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். அவருடைய டியூட்டிய கரெக்ட்டா செய்வார். எனக்கு அவர வாட்ச் பண்றதுக்கு யார் இருக்கிறார்? ஒருத்தர் இருக்கிறார். எத உள்ள அனுப்பணும்? யார வெளிய அனுப்பணும்? கம்பெனிக்கு ஸ்டாஃப் யாரு? கம்பெனியுடைய ஸ்டாஃப் யாரு? பேரண்ட்ஸ் யாரு ஸ்கூலுக்கு? சப்ளையர்ஸ் யாரு? டீச்சர்ஸ் யாரு? அவங்கள மட்டும் தான் உள்ள அனுப்பும். அன்வான்டட் என்கொயரி பண்ணி வெளிய அனுப்பிடும். இந்த வாட்ச்மேன். ஸ்கூல்ல வாட்ச்மேன் ஆனா அப்படிதான் செய்வாங்க. அதே போல தான் அந்த வாட்ச்மேன். அதான் நம்மளுக்கு சொன்னேன் இல்லையா? 2 பில்லியன் தாட் வருது. எது நல்லது? எது பொல்லது? நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும்? எது வேத வசனத்துக்கு சப்போர்ட் பண்ணுது? எது சப்போர்ட் பண்றதில்ல எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா, ஒரு வழி இருக்குது. இதையும் நம்ம ஹோம் ஒர்க்கா நம்ம செய்ய போறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வசனம் இருக்குது நம்ம வாசிச்சிடுவோம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ,
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். இதுல நீ வீட்ல மெடிடேட் பண்ணுங்க. இது 8 விஷயம் இருக்குது. அந்த 8 மட்டும் தியானிக்க சொல்லுது. 2 பில்லியன் தாட்ஸ் வருது போகுதுன்றாங்க. அதுல இந்த 8 விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றத மட்டும் உள்ள அனுப்புன்றாங்க. இந்த 8 விஷயம்ன்றது நத்திங் பட் வேத வசனங்கள் தான். வேத வசனம் 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள். இதுக்கு சப்போர்ட் பண்றத மட்டும் உள்ள அனுப்புங்க, மத்தது வெளியே அனுப்புங்க. இது எப்படிங்க முடியும்? எத்தனையோ யோசனை வருது. இது வேத வசனத்தின்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே, ரொம்ப கஷ்டம் இந்த வாட்ச்மேன் வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கு போறோம்னு வைங்க, சில கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போறோம்னு வைங்க, சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு கை கழுவ போறோம். கையை மட்டும் நீட்டினா போதும். இந்த கைக்கு வேலையே இல்லை. டேப் என்ன செய்ய தேவையில்லை, திருப்ப தேவையில்லை. என்ன ஆகுது? தண்ணி எப்படி சென்ஸ் சென்ஸ் சென்சார் சென்ஸ் பண்ணிடுது. நம்ம கை உள்ள போனது சென்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொடுக்குது. இப்ப நிறைய பல்ப்ஸ் கூட இருக்குது இல்லையா வீட்டில், அது சென்ஸ் பண்ணிட்டு நம்ம போகும்போது பக்கத்தில் வரும்போது பிரைட்டன் பண்ணுது. அது பிரைட் ஆகுது. அந்த பக்கம் போயிட்டா இதாகிடும். சென்ஸ் பண்ணுது. நிறைய கேட், நிறைய டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நத்திங் எங்கேருந்தும் இல்லை, இது நம்முடைய சிந்தையில இருந்து தான், இந்த ஆர்ஏஎஸ்ல இருந்து தான். ஸோ இதை சென்ஸ் பண்ணுது. இதை நம்ம பழக்கிட்டா, அது சென்சார் இருக்குது இல்லையா, சென்சார் இருக்குது. அதனால நம்ம கை உள்ள போனதும் அந்த கையை சென்ஸ் பண்ணி தண்ணி வர வைக்குது. கையை எடுத்துட்டா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணி நின்னுக்குது. அதுக்குள்ள நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். சென்ஸ் பண்ணுது. அதே போலதான் இந்த வாட்ச்மேன் இருக்கிறாரு. எத்தனை நினைவுகள் நமக்கு வருது, நிறைய வருது. அப்ப எது நல்லது எது பொல்லதுன்னு எப்படி சென்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னு வைங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சென்சார் வேலையை பார்க்கும். ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். எப்படி சார் சொல்லணுமா? போர் அடிக்குதா சொல்லணுமா வேண்டாமா? இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறீங்களா? நான் கரெக்டாக முடிச்சிடுறேன் பிரதர். 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே போக மாட்டேன். 1 மணி நேரம் தான் முடிச்சிடுவேன். நிறைய இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு முறை கூப்பிட்டா வருவேன், நான் சொல்லுவேன். காலையில் நீங்க எந்திரிக்கிறீங்க, டக்குன்னு நீங்க யோசிக்கணும், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், ஜஸ்ட் சும்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு கொஞ்சம் அப்படி எடுத்துங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவா எதுவும் யோசிக்காதீங்க. இது நினைக்கிறேன், சரி கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நாமளே நம்முடைய நினைவுகளை செக் பண்ணணும். ஆஷா இல்லை, ஐயோ இப்படி நினைச்சிட்டேனே, அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கேஷுவலா செக் பண்ணணும். இப்போ மதியானத்துல ஒரு முறை அப்படியே, ஒருவேளை இன்னைக்கு என்ன என்ன சமைக்கணும் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு என்ன அப்படி என்ன ட்ரெஸ் போடணும், அல்லது என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அல்லது இன்னைக்கு என்ன கிளாஸ் ட்ரூத், நிறைய வரும். இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 10 வரைக்கும் செக் பண்ணுங்க. 10 முறை செக் பண்ணுங்க நம்முடைய நினைவுகள். சாயந்தரத்துல நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி படுத்துட்டு அப்படியே யோசிங்க, இன்னைக்கு நான் ஒரு 10 முறை என்னுடைய நினைவுகளை நானே செக் பண்ணேன். நம்ம எல்லாமே பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 7 முறை பாசிட்டிவா சிந்திச்சேன். அதாவது சத்தியத்தின்படி சப்போர்ட்டா இருந்தா சிந்திச்சேன். ஒரு 3 முறை நெகட்டிவ் தாட் போயிடுச்சு. கவலை வந்துருச்சு, விரக்தி வந்துருச்சு, தீமை யோசிச்சுட்டேன். ஓகே ஃபைன். 2வது நாள் அப்படியே, இன்னைக்கு 6-4, அடுத்த நாள் இன்னைக்கு 8-2, சும்மா உதாரணமா சொல்றேன். இப்படியே ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம்ன்றது எத்தனை நாள்? 48, 21 சொல்லுவாங்க, 41 சொல்லுவாங்க. ஓகே, இது கொஞ்ச நாள் தொடர்ந்து ஒரு மண்டலத்துல நீங்க செஞ்சு பார்த்துட்டே இருந்தா, நம்ம சிந்திக்கிற விஷயத்த நாமளே செக் பண்ணிட்டே இருந்தா, நம்முடைய ஆர்ஏஎஸ், நம்முடைய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அந்த கதவு என்ற சொல்ற இடம், அது என்ன யோசிக்கும், என்ன யாரோ வாட்ச் பண்றாங்க, நாட் யாரோ, என்ன என்னுடைய ஓனர் வாட்ச் பண்றார், என்ன என்னுடைய ஓனர் வாட்ச் பண்றார். ஆனா என்னுடைய ஓனருக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் பிடிக்குது, வசனத்தின்படி சிந்திக்கிறது தான் பிடிக்குது, பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் பிடிக்குது, நெகட்டிவ் தாட் அவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அது அவரு டிஃபரன்ஷியேட் பண்றாரு. அது ஆர்ஏஎஸ் எங்க இருக்குன்னு பார்த்து வரும். 2 பகுதியில் இருக்குது. அங்க போய் வருது. அருமையான படம் போட்டிருக்கார். ஸோ பண்ணிட்டு அந்த ஆர்ஏஎஸ் தானே சிந்திச்சுட்டு அது என்ன தன்னையே என்ன செய்யுமாமா, ஓ என்னுடைய ஓனருக்கு பாசிட்டிவ் தான் பிடிக்கும், சத்தியத்தின்படி சிந்திக்கிற வசனங்கள், சத்தியத்தின்படி இருக்கிற வார்த்தைகள் தான் மட்டும்தான் பிடிக்கும், மற்றது அவருக்கு பிடிக்கிறது இல்லைன்னு அது சென்சார் வேலை செய்யுது, வாட்ச்மேன் வேலை செய்யுது. எப்படி வாட்ச்மேன் ஒரு சிசிடிவி இருந்தா கரெக்டா ஒரு வேலையை செய்வாரோ,
என்ன ஒரு ஓனர் கவனிக்கிறார், சம்பளம் வாங்குறேன், என்னுடைய வேலையை கரெக்டா செய்யணும்னு அந்த வாட்ச்மேன் செய்வாரோ, அதே போல நம்முடைய சென்சார் அது சென்ஸ் ஆர் பண்ணும். நம்மள கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, அது கரெக்டா கவனிக்கும். பிற்காலத்துல அது சரியா தன்னுடைய வேலையை செய்யும். நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு பாருங்க 5 மணிக்கு. நெறைய பேர் இங்க அப்படி எந்திரிக்கிறீங்க. திடீர்னு எந்திரிச்சா முடியுமா? பழக்கம் இல்ல, முடியாது. எந்திரிச்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னு வைங்க. அத தொடக்கத்திலேயே சொன்னேன். பிகம் ஹேபிட், ஹேபிட் பிகம் கேரக்டர். செயல்பாடு. எந்த ஒரு செயல்பாடும் தொடர்ந்து செஞ்சா பழகிடும். ஒரு வீட்ல நம்ம புது பழக்கம் பழகிட்டே இருந்தா, அந்த புது பழக்கம் நம்மளுக்கு சுவாபமா மாறிடும். சுவாபம் பிகம் எ கேரக்டர், கேரக்டர் பிகம் டெஸ்டினி. அதுதான் தொடர்ந்து நடந்த பாதை ஆயிடும். இதேதான். இந்த தொடர்ந்து நம்முடைய சிந்தனையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணும்போது, ஏன் தூங்குற நேரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தூங்குற நேரத்த ஆழ் மனசு முழிச்சிட்டு இருக்கும். இந்த டாக் கான்ஷியஸ்ங்கிறது டாக்ன்னு நம்முடைய சகோதரர் சொல்வாரு. கீப் த வாட்ச் டாக் அவே. உள்ள ட்ரெஷர் இருக்குது. ஒரு நாய் இருக்குது. நாய் தூங்குதுன்னு வைங்க. மெதுவா உள்ள நுழைஞ்சிடலாமா? நுழைய முடியாதா? தூங்குது நாய். நல்லா தூங்குது. அமைதியா உள்ள நுழைஞ்சிடலாம். ஆழ் மனசுக்கு நுழைஞ்சிடலாம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். அதே போல தான் இந்த மைண்ட் தூங்கணும். அதனால தான் சின்ன குழந்தைகள காலையில நேரத்துல எந்திரிச்சு படின்பாங்க. இரவின் கீதம் ஏன் நம்மள படிக்க சொல்றாங்க? இரவு நேரத்துல படிக்க போவதுக்கு சும்மா படிச்சுட்டு போறதில்ல. தியானிச்சுட்டு படுக்கணும். படிச்சுட்டு போனா ஒண்ணும் நடக்காது. இதுல போகும், இதிலிருந்து வெளியே வந்துடும். தியானிச்சுட்டு படுத்தா, அந்த வைப்ரேஷன், அந்த நினைவுகள் அப்படியே ஆழ் மனசுக்கு போகும். நைட் ஃபுல்லா அந்த நினைவுகள் அங்க இருக்கும். காலையில எந்திரிக்கும்போது அந்த வைப்ரேஷனோட, அந்த ஒரு தாக்கத்தோட, அந்த ஒரு சமாதானத்தோட, அந்த சத்தியத்தோட நினைவுகளோட புது வெளியே பார்ப்போம். அப்ப காலையில புதுசா என்ன படிக்கிறோமோ, அது கரெக்ட்டா உள்ள ஆழ் மனசுக்கு போகும். அத காலையில எந்திரிச்சு படிக்க சொல்றது. அதான் டெக்னாலஜி. அதே போல தொடர்ந்து இந்த பழக்கத்த பழகிட்டா, அந்த ஆர்ஏஎஸ் என்ன செஞ்சிடும், சரியானத மட்டும் தான் உள்ள அனுப்பும். தவறானத அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிடும். நம்ம தலை மேல 1000 குருவி பறக்கலாம். தப்பா? ஆனா கூடு கட்டாம பார்த்துக்கணும். அது நம்முடைய பொறுப்பு. நெறைய சிந்தனைகள் வரலாம். 2 பில்லியன்ஸ், 3 பில்லியன்ஸ் எத்தனை சிந்தனைகள் வரலாம். ஆனால் சிந்திக்க முற்படும்போது தான் அது பாவத்தை பிறப்பிக்கும். சிந்திக்க முற்படுத்தா கர்ப்ப தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்னு வசனம் சொல்லுது. ஆனால் வர்றது தப்பில்ல. அது சிந்திக்க கூடாது. அப்ப சிந்திக்காம நம்ம ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹோம் ஒர்க். இத நம்ம பழக்கிட்டானாக்கா, பிலிப்பியர் 4:8 ஒரு ப்ராஜெக்ட் மாரி பண்ணலாம். பண்ணலாமா? ப்ராஜெக்ட் மாரி வசனத்த முதல்ல எழுதிடுவோம். அத நல்லா மெடிடேட் பண்ணும். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள் அதெல்லாம் எதுனாக்கா வசனம் தான். வார்த்தைகள் தான். அதனுடைய விளக்கங்கள் தான். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் தான். அதனுடைய விளக்க உரைகள் தான். ஸோ இவைகளையே சப்போர்ட் பண்ற விஷயங்களை மட்டுமே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தா, உலகத்துல வேலைக்கு போறோம். அங்க செயல்பாடு வசனத்தின்படி. 7ஆம் தூதன் எழுத்துக்கள் படி. தேவன் என்னை பார்க்கிறார். ஸோ அப்படித்தான். அவர் என்னை காண்கிறார். என் இருதயத்தை பார்க்கிறார். அந்த உணர்வோடு அங்க இருக்கிற ஓனருக்கோ, மேனேஜருக்கோ பயப்பட்டு அல்ல. ஸோ அப்படியாக நம்ம வசனத்தின்படி எல்லா சிந்தனைகளையும் நம்ம நினைத்து செயல்படும் போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஆர்ஏஎஸ் தன்னுடைய வேலையை சென்ஸ் பண்ணிடும். சென்சார் செஞ்சிடும். அப்புறம் என்ன? அந்த சிந்தனையை மட்டும் நம்ம கரெக்டா பழகிட்டா, நல்லதை மட்டும் உள்ள வரும். அப்ப நம்ம நாவை அடக்க தேவையே இல்லை. குறைஞ்ச நம்முடைய பிரதரே சொல்வாரு ஒரு ரீபிரிண்ட்ல, அதுக்கு குறைஞ்ச எஃபர்ட் இருந்தா போதும். யாக்கோபு அப்போஸ்தலன் நிறைய விஷயம் சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க வேண்டியதில்லை. எனக்கு வேறு பகுதியை நம்ம சரி பண்ணிடுவோம். சிந்தனையை சரி பண்ணிட்டா, இருதயத்தின் நிறைவால் தான் என்ன பேசும்? வாய் பேசும். அப்ப இருதயத்துல அங்கேயே நம்ம நிறைய விஷயங்களை கேட்ல காவல்கார சென்சார் பண்ணி அந்த ஆர்ஏஎஸ் கரெக்ட் பண்ணிட்டா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாமே தூய்மையாகிடும். சத்தியம் உள்ள நிறைஞ்சு இருக்குது. இப்படியாக நம்ம நிறைய வாழ்க்கையில பழகும் போது என்ன ஆகுதுனாக்கா, அங்க புதிய 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 பாதைகள் அங்க உருவாகும். புதிய பாதைகள் உருவாகிறது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய குணங்கள் அங்க உருவாகிறது தான். இப்படி பிரெயினுடைய மெக்கானிசம் தெரிஞ்சிச்சுனாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு மெக்கானிசம் சொல்லி நான் முடிக்கிறேன். பிரெயினுக்கு ரிஹர்சல் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம நாடகம் நடிக்கிறவங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனுவல் டே வரும்போது, ஏதாவது காம்படிஷன் வரும்போது நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பிராக்டிஸ் பண்ணி பாட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க, நாடகத்தை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப குறிப்பிட்ட நாள்ல அங்க போய் நடிப்பாங்க. ஸோ அந்த ரிஹர்சல் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நிறைய தப்பு பண்ணுவோம், அந்த பிராக்டிஸ்ல திருத்துவோம். அப்ப கரெக்டா அந்த டயலாக் சொல்ல வேண்டியதை அந்த மேடையில போய் ஒரு ராஜாவோ அல்லது ஒரு ஃபாதராவோ ஒரு பிச்சைக்காரனாவோ ஆக்ட் பண்ணணுனாக்கா சரியா ஆக்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ரிஹர்சல் பிரெயினுக்கு ரொம்ப ரிஹர்சல் பிடிக்கும். அதே போலதான் நம்முடைய நினைவுகள்ல நிறைய ரிஹர்சல் பண்றோம்னு வைங்க. நிறைய ரிஹர்சல் பண்றோம். நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. அதை தியானிக்கும் போது
அது அப்படியே ரிஹர்சல் பண்ணணும். அது என்னுடைய வாழ்க்கையில உண்மை. நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனை தரிசிப்பார்கள். இப்படி நிறைய வாக்குத்தத்த வசனங்களை நம்ம மெடிடேட் பண்றோம்னு வைங்க. உதாரணம் ஒரு வசனம் எங்க இருக்குது நீங்க சொல்லுங்க. எல்லாம் என்னுடையது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது ஒரு வாக்குத்தத்தம். எல்லாம் உங்களுது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இது வாக்குத்தத்தம் இருக்குது. இது படிச்சுட்டு போறோம். ஓகே. இது மெடிடேட் பண்றோம். அர்த்தம் தெரிகிறோம். எல்லாமே என்னோடது. இந்த பில்டிங் என்னோடது. இந்த பில்டிங் என்னோடது. என்னோடது தான். உங்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க யூஸ் பண்றீங்க. எனக்கு ஒரு இடம் இருக்கு. எனக்கு இருக்கிறது போதும். போதும் என்கின்ற மனம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட் என்னோடது தான். எனக்கு போதும். அந்த ஃப்ளைட் ஓனர் அவங்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன். அவங்க அதை யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அப்படின்றது விஷுவலைஸா, கற்பனையா, எமோஷனலா, உண்மையா என்னோடது தான். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாக்கா இது எல்லாமே தேவனுடைய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாமே அவர் படைச்சத்தன சகலமும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ வி பிலாங்ஸ் டு கிரைஸ்ட், கிரைஸ்ட் பிலாங்ஸ் டு காட். அப்ப நாம கிறிஸ்துவனுடையவர்கள்னாக்கா, கிறிஸ்து தேவனுடையவர்னாக்கா, தேவனுடையது எல்லாமே நம்மளுக்கு சொந்தம்ன்றது தான். இது உண்மையா உணர்வுபூர்வமா உணரணும். ரிகர்சல் கூட பண்ணணும். இமேஜின் கூட பண்ணணும். கற்பனை கூட பண்ணணும். இது என்னோடது தான். அப்படி கற்பனை பண்ணி வாக்குத்தத்த வசனங்கள் அங்க இருக்கிற சொல்றதை அப்படியே கற்பனை பண்ணி, இது கற்பனை பண்ண தேவையில்லை, இது உண்மைன்னு நினைக்கலாம். அது நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது தானே. யாருக்கு? உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கா? புது சிருஷ்டிகளுக்கு தான். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் தான். அது எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, எல்லாத்துக்கும் சுதந்திரம் தான் அப்படின்னு உரிமையா, எமோஷனலா, உணர்வு பூர்வமா வார்த்தைகளை நம்ம ரிகர்சல் பண்ணிட்டே இருந்து தியானிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது உண்மையை நடத்தி காட்டும். ஒரு சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ள அப்படியே இருக்கும். நாளைக்கு எனக்கு கிடைக்க போகுது. இப்பவே இந்த உலகத்திலே இது எல்லாமே என்னோடது தான். நம்மளுக்கு பயம் இருக்கவே இருக்காது. இன்னொன்னு, பயத்தினுடைய கான்செப்ட், பயம் வருது, கவலை வருது, எதிர்காலத்துடைய வருதுனாக்கா அதோடைய கான்செப்ட் என்னன்னாக்கா, இன்னொரு பாசிட்டிவ் அதில் போடணும். போட்டால் அது போயிடும். பயம் வருதுனாக்கா அதை செஞ்சுட்டே இருந்தானாக்கா பயம் என்ற பாதை வலுவாகும். அதுக்கு பதிலாக ஒரு ப்ராமிஸ் அங்கே ஃபில் பண்ணிட்டானாக்கா அது போயிடும். அந்த பயம் என்ற பாதை உருவாகுது. நியூரான் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர் நடக்காது. அதோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ பயம் என்பது நம்மளுக்கு தேவையில்லாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ ஒரு கவலை வருது, பிள்ளைங்க படிப்பு, எதிர்காலம், பணம், ஃபினான்ஷியல், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, கவலை வருது. உடனே பாசிட்டிவ் விஷயம் அங்கே போடணும். இதுலேருந்து மீண்டு வந்துடலாம். போட்டானாக்கா அந்த கவலை போயிடும். அங்கே பிரெயினில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயங்கள் போகும். இந்த சப்ஜெக்ட் எழுதின பிரதர் நம்முடைய சார்ல்ஸ் ரெசில் அவர்கள் அந்த கடைசி பாயிண்ட்ல சொல்றார். எல்லாத்தையும் விளக்குறதுக்கு நேரம் இல்லை. ஒருத்தர் சீக்கிரவங்களை பார்க்குறீங்க, அவங்கள பார்த்துட்டு, ஓ நீங்க பெட்டரா இருக்கிறீங்க, நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அவங்க நியூரான்ஸ் ஆக்டிவ் பண்ணி சரீரத்தில் டோபமைன் கெமிக்கல் சுரந்து அவங்க பெட்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லுங்க. எல்லாமே சுரப்பிகள் அடிப்படையில் படி. என்னங்க இப்படி எலும்பும் தோலுமா இழைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். அந்த நியூரான் என்ன செய்யும்? அவங்க டல் ஆயிடுவாங்க. நல்லா இருக்கீங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன், வாக்குத்தத்த வசனங்கள் அது சொல்லும் போது அவங்க சிந்தனையில் அது போய் அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. அப்போ வசனங்கள் வைத்து நம்ம உற்சாகம் பண்ணும்போது வசனங்கள் உண்மை, வாக்கு தத்தங்கள் உண்மை, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில அது உணர்வுபூர்வமாக உணர்ந்து நாம் அதை செயல்படுத்தி நம்முடைய பிரெயின்ஸுடைய நியூரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர் என்று ஸ்ட்ராங் கேரக்டரா பண்ணிட்டு அதே விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லும் போது செய்யும் போதும் அவர்களுடைய நர்வ்ல இருக்கிற வேரும் ஸ்ட்ராங் ஆகும், கேரக்டர் வரும். அது உருவாகிற பகுதி அதுதான் அங்கே உருவாயிட்டு இருக்குது. ஒன்ஸ் உருவாயிடுச்சுனாக்கா அது அவ்வளோதான். இப்போ உருவாகிறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் தெரியும், சில காம்பவுண்ட் எல்லாம் ஒன்று சேரும்போது கடைசியில் ஃபார்மேஷன் நடக்கும். ஒரு சொல்யூஷன் வந்துடும் இல்லையா? வால்யூமிட்டியான சொல்யூஷன் வந்துடும். கிரைஸ்ட்க்கு எப்படி இருந்துச்சுனாக்கா எல்லா கேரக்டர் ஃபார்மேஷன்ல வந்தாரு. அன்பு அப்படின்னாக்கா அவருக்கு பரிபூர்ணமா இருந்துச்சு. தாழ்மைனாக்கா ஃபுல்லா ஃபார்மேஷன்ல இருந்துச்சு. நம்மளுக்கு எப்படி இருக்குது? இல்லாம இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு, சத்தியம் வந்துட்டே இருக்குது, அது வந்துட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருந்து கடைசியில் இணைஞ்சிடும்.
அந்த ஃபார்மேஷன் இணைஞ்சிடும். கேப் விடாம அந்த நியூரான்ஸ் அப்படியே இணைஞ்சிடும். இணையும் போது அந்த கேரக்டர் ஃபார்மேஷன் ஆயிடும். தாழ்மைன்றது ஃபார்மேஷன் ஆச்சுனாக்கா அவ்வளவுதான். ஸோ அந்த கேரக்டர் நம்ம அடைஞ்சிட்டோம். அப்போ அதுக்கே உண்டான சோதனை வரும். அக்மார்க் சீல் ஓ இந்த கன்ஃபார்ம். இப்படியாக எல்லா குணங்களும் அந்த பரிபூர்ண அன்பு நம்ம அடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில அந்த ஃபார்மேஷன் உண்டாகும். கிறிஸ்துவின் சாயல் நடக்கும். கடைசியில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம முடிக்கிறோம். நிறைய சொல்ல முடியல. அந்த படத்தை மட்டும் பாருங்க. அந்த முடிவெடுக்கிற பகுதி ரொம்ப முக்கியம். முன்னாடி போட்டு அந்த முடிவெடுக்கிற பகுதி ரொம்ப முக்கியம். அந்த முடிவெடுக்கிற பகுதி இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு படம் வந்துச்சு, நியூரான்ஸ் படம். அந்த இடம் ரொம்ப முக்கியம். அதுல தான் என்ன புறப்படுதுனாக்க ஜீவ ஊற்று புறப்படுகிற இடம். முடிவெடுக்கிறது இன்னொன்னு. டென்ட்ராய்ட்ஸ் 2 இருக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்டீங்க. எஸ், இந்த இடம் பாருங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்தை பாருங்க. வேற ஓல்டு பாருங்க. மனசு ஆதாமுடைய விழுப்பான சுபாவம் அவனுக்கு வந்துட்டோம். இந்த பாதையை போது பாதை உண்டாகும். நரம்பு பகுதி இந்த இடம் தான் பார்க்கிற ஒரு இடமாக இருக்கு. மனுஷன் பார்க்கிறான் தேவத்தை நியூரான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது, அதாவது வேத வசனத்தின்படியாக முடிவுகளை எடுக்கும்போது அது புதிய பாதைகளை கேரக்டர் உருவாக்குது. இப்ப நீங்க சில விஷயங்கள்ல இப்படி இமேஜின் பண்ணிங்க. இது சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது கடைசியா இப்ப நம்ம ஒரு அட்வைசரா இருக்கிறோம்னு வைங்க. ஒரு அட்வைஸ் பண்றோம், ஒரு கவுன்சிலிங் பண்றோம். உடனே நான் பேங்க் பணம் வருதுன்னு சில கேள்விகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்றோம். உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வருது, சேர்ந்துட்டே வருது. அப்போ எவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காசு சேர்ந்துட்டே வருதுன்னு வைங்க. எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நிறைய பணம் சேருது, நிறைய வச்சுக்கலாம், நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். பிகாஸ் வி ஹேவ் மணி. அதே மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயம் சரியா தேர்ந்தெடுத்தானாக்கா நமக்குள்ள கேரக்டர் வளர்ந்துட்டே இருக்குது. நியூரான் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர். அந்த லைன் தடிப்பாயிட்டே இருக்குது. குணங்கள் புதிய புதிய இலைகள் விடுது. ஆனால் செய்துட்டே இருக்கணும். அந்த கிளைகள் அந்த டென்ட்ராய்ட்ஸ் வளர்ந்துட்டே இருக்குது, ஸ்ட்ராங் ஆகுது. புதிய புதிய பாதை இது வரைக்கும் பழக்கமே இல்லை. இந்த பாதை, இந்த அவமானம் பழக்கமே இல்லை. இப்போ புதுசாக அவமானம், அது ஒரு புதிய டென்ட்ராய்ட்ஸ் வரும். தொடர்ந்து அவமானம், டென்ட்ராய்ட்ஸ் தடிப்பாயிடும், கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா கிறிஸ்துவின் குணங்கள் வந்துடும். அந்த பேசல் கங்கேலியாவில் அந்த குணங்கள் நிறைஞ்சு எடுக்கும். நிறைஞ்சிட்டானாக்கா தேவன் என்ன செஞ்சிடுவாரு? டெஸ்டினி அடைஞ்சாச்சு, இலக்கை அடைஞ்சாச்சு, அது கர்த்தர் இயேசுவினுடைய குணம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடுவோம். அப்போ நினைவுகள் கடைசி இலக்கை அடைவதற்கு உபயோகமாக இருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கோட சப்ஜெக்ட். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் அப்படின் போது சுருக்கமாக எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்ல முடிஞ்சு, சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சிச்சு. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருக்குமே ஆனால் அடுத்த முறை வரும்போது இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது. இதை நம்முடைய சத்தியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு பிரெயின் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். இப்போ கார் ஓட்டுறோம், எல்லாமே தான் ஓட்டுறோம், எல்லாருமே ஓட்டுவோம், கார் ஓட்ட தெரியும். ஏதாவது மேஜர் என்ஜின்ல ஏதாவது ஃபால்ட் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு தெரியாது. என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஹெலன் மாஸ்க்கு கேட்டானாக்கா என்ன செய்வார்? அவர் டெஸ்லா கார் உருவாக்கினவர் ஹெலன் மாஸ்க். அவர் காரை வடிவமைச்சார். அவருக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். நூக் அண்ட் கார்னர் காரை பத்தி எல்லாமே தெரியும். பிகாஸ் அவர் தான் காரை வடிவமைச்சிருக்கிறார். அவர் கார்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன ஆனாலும் எல்லாமே அவருக்கு தெரியும். அதே போலதான் நம்முடைய தேவன் நம்முடைய மைண்டை எப்படி உருவாக்கி இருக்கிறார், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது நம்ம கரெக்டா கொஞ்சம் தெரிஞ்சிட்டானாக்கா, மைண்டினுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சிச்சுனாக்கா அதுல குணங்கள் உருவாக்குறது ரொம்ப ஈஸி. தண்ணி இருக்குது, நிக்கவே மாட்டேங்குது, ஒன்னொன்னு வந்துட்டே இருக்குது. உடனே சொல்லி முடிச்சிடுறேன். தண்ணி இருக்குது, தண்ணி நம்ம ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம், அந்த பாத்திரத்துடைய வடிவத்தை எடுத்துக்கும் இல்லையா? சின்ன சின்ன பாத்திரங்களை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சா அதே பாத்திரத்து ஷேப்ல தண்ணி வந்துருது இல்லையா? ஐஸ் கட்டி அந்த ஷேப்ல வந்துடும். டம்ளர்ல ஊத்துனா அது மாதிரி வேற ஒரு ஷேப் உள்ள பாத்திரத்துல அப்படி இருக்கும். இதேதான் தண்ணி, வசனம் வார்த்தைகள் எப்படி இருக்குதோ
அதனுடைய மீனிங் எப்படி இருக்குதோ, எனக்கா வார்த்தையில என்ன இருக்குது? உசுறு இருக்குது, உயிர் இருக்குது, உண்மை. அந்த வார்த்தை இந்த வேர்ல போகுதில்லை. வேறு ஒரு மாதிரி இருக்கு. பழைய வேர் தான். பழைய சுபாவம் தான். ஜென்ம சுபாவம் தான். வித்தியாசமான டென்ட்ராய்ட்ஸ், வித்தியாசமான பஞ்சு. நம்முடைய அப்பாவது, தாத்தாவது, ஆதாமனது எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதுல இந்த தண்ணி போகும்போது என்ன ஆகும்னாக்கா, அந்த தண்ணி தன்னுடைய வடிவத்தை அதுக்கு கொடுத்துடும். தண்ணி தன்னுடைய எதுல ஊத்துறமோ அந்த வடிவத்தை அந்த பாத்திரங்கள் பெறும். அதே போலத்தான் வேதத்தினுடைய வசனங்கள் நம்முடைய மெமரியில் இருந்து சிந்திச்சு அது செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். மைண்ட்ல இருக்குது, செயலாக்கத்துக்கு கொண்டு வரும்போது ஊத்தணும் தண்ணியை. செயலாக்கத்துக்கு கொண்டு வரும்போது நம்முடைய சிந்தையில இருக்கிற நியூரான்ஸ், பலவிதமான நியூரான்ஸ் இருக்கும், பலவிதமான வடிவங்கள் இருக்கும். அந்த வடிவங்கள்ல இந்த வார்த்தைகள் ஊற்றும் போது அந்த வார்த்தைகள் போலவே ஆயிடும். அந்த வார்த்தைகளுடைய மீனிங் எப்படி இருக்குது, அந்த வார்த்தைகள்ல என்ன கேரக்டர் இருக்குது, அந்த வார்த்தைகள்ல கேரக்டர் இருக்குது, அந்த வார்த்தைகள்ல தேவனுடைய அன்பு இருக்குது, தேவனுடைய நீதி இருக்குது, தேவனுடைய வல்லமை இருக்குது, தேவனுடைய ஞானம் இருக்குது அந்த வார்த்தைகள்ல. ஸோ தேவன் இஸ் ஈக்குவல் டு அவருடைய வார்த்தைகள்னு சொல்லலாம். அதைத்தான் கர்த்தர் இயேசு நம்ம முன்னாடி பேசிட்டாரு. அதை ஆக்ட் பண்ணி, நாட் ஆக்ட், அது உண்மையாவே நடத்தி காட்டிட்டார். ஸோ இஸ் த ரோல் மாடல். ஸோ அதே வார்த்தைகள் நம்முடைய டென்ட்ராய்ட்ஸ்ல ஊத்தும் போது நம்முடைய டென்ட்ராய்ட்ஸ், நம்முடைய விழுந்து போன சுபாவங்கள் அவருடைய வார்த்தையை போலவே மாறிடும். கேரக்டர் உண்டாகிற இடம் பேசல் கங்கேலியாவில் அந்த வார்த்தைகளாகவே அது உருவாயிடும். ஸோ அதிகமாக இணையும் போது இந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கொன்று பேசுகிற தொடர்பு, அந்த இடைவெளி ரொம்ப முக்கியம். கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் வழியாகத்தான் அது பெற்றுக்கொண்டு அநேக பிணைப்புகளை உருவாக்கும். அது கேரக்டரா லிக்யூட் ஃபார்ம்ல, எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஃபார்ம்ல கேரக்டர் நம்ம கிட்ட அது உருவாக்குகிறது. இப்படி கேரக்டர் உருவாக்குற விதம், அதாவது மெக்கானிசம் தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம டெஸ்டினி அடைவதற்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், அல்லது ஒரு செல்போன் வாங்குறோம்னு வச்சுங்க புதுசா, அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, கேட்லாக். அதுக்கு இது கொடுப்பாங்க, மேனுவல் கொடுப்பாங்க இல்லையா? அதுல எல்லா படங்கள் எல்லாம் விவரங்கள் எல்லாம் இருக்கும். அதை ஃபுல்லா நம்ம பொது படிக்க மாட்டோம், நிறைய ப்ராக்டிகல் போயிடுவோம். அதை ஃபுல்லா தெரிஞ்சிச்சின்னு வைங்க, எப்படி என்ன ஏது எப்படின்னு எல்லாம் ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சிட்டானாக்கா இது ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. இதனுடைய விஷயங்கள் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு புது விஷயங்கள் நம்மளே சொல்லலாம். எனக்கு அதனுடைய மெக்கானிசம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுல என்ன ஆப்ஷன்ஸ், என்ன புதுசு வந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். இதுல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கு பெரிய அன்வான்ட் டென்ட்ராய்ட்ஸ் இதுதான். இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், சரியா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும், சரியா உபயோகப்படுத்த முடியும். அதே போல அந்த மேனுவல் படிக்கணும். அந்த மேனுவல் தான் இன்னைக்கு நம்ம படிச்ச பிரெயினுடைய மெக்கானிசம். எப்படி நியூரான்ஸ் எப்படி ஃபயர் டுகெதர், ஒயர் டுகெதர். ஒரு வசனம் சொன்னாக்கா 2000 8000 வரைக்கும் நியூரான்ஸ் எரியுது, அவ்வளோ விஷயங்கள் செய்யுது. அப்பதான் மனப்பாடம் ஆகுது. மனப்பாடம் ஆகலைன்னு வைங்க, அப்போ எனக்கு சரியா எரியலைன்ற அர்த்தம். கீப் ஆன் சொல்லும் போது மனப்பாடம் ஆகுது. அப்போ கீப் ஆன் சேம் நியூரான்ஸ் எரியுது. 84 பில்லியன்ஸ்ல சேம் நியூரான் எரியுது. அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறோம், அதே சேம் நியூரான் எரியுது. இவ்வளோ விஷயங்கள் முன்னே நடக்குது. இனி யூனிவர்ஸ் பத்தி நம்ம நிறைய படிக்க வேண்டியது இல்லை, படிக்கணும் தான், கொண்ட முக்கியம் தான். அந்த யூனிவர்ஸை விட பெரிய விஷயத்தை தேவன் எங்க வச்சுட்டார்? நம்முடைய பிரெயின்ல, ஒவ்வொருத்தருடைய பிரெயின்ல வச்சுட்டார். அதுதான் உங்களுடைய மேன்மையானவர்கள் நம்மளால எண்ண முடியும். அதே கெப்பாசிட்டி, அதே பியூரான், அதே நியூரான், அதே செயல்பாடு அவங்ககிட்டயும் இருக்குது, இங்கிட்ட இருக்குது, ரோட்ல போறவங்கிட்ட இருக்குது, எல்லாத்துட்டும் இருக்குது. அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அவங்களையும் மேன்மையாக நம்ம எண்ண முடியும். தேவனுடைய படைப்பு அதுல பார்க்க முடியும். நம்முடைய செயல்பாடுகள் யூனிவர்ஸ்ல போய் பார்க்க வேண்டியதுல நிறைய யூனிவர்ஸுடைய பிக்சர்ஸ் விஜுவலைசேஷன் வந்துச்சு. அப்ப நம்முடைய நியூரான்ஸுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கும்போது தேவனை அங்க புகழ முடியும். அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நடந்த கன்வென்ஷன்ல அங்க துதி ஆராதனையில போட்டாங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது டெஸ்டினி அடைவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உபயோகமா இருக்கும். நடைமுறைகளை கடைபிடித்தா இது சரியாக இருக்கும். பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.